Daily. Taste the Daily. மணிகண்டன் சார், இப்போ என்னன்னா உதயநிதி எந்த பதவி கேட்டாலும் திமுக வந்து கடமைப்பட்டிருக்கு கொடுக்கறக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, கடமைப்பட்டிருக்கிற அளவுக்கு திமுகவுக்கு என்னெல்லாம் செஞ்சாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை இவங்க வச்சாங்க. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி உதயநிதிக்கு எம்எல்ஏ கொடுக்கணும், உதயநிதிக்கு அமைச்சர் கொடுக்கணும், உதயநிதியை துணை முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு ஒரு படி அவர் ஏறும் பொழுதும் அடுத்த படியில் அவர் கொண்டு போய் வைக்கணும், அடுத்த படியில் அவர் கொண்டு போய் வைக்கணும்னு ஒரு பின்னாடி ஒரு பிளான் இருக்கு இல்லையா? உண்மையாலுமே அது இயற்கையா நடக்குதா இல்ல அந்த பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்களா? தமிழகத்தில் ஜனநாயகத்தின் குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிற நியூஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்க. என்னன்னா நதியாளர் அவர்களே, பேரறிஞர் அண்ணா அவர்களை பத்தி பேசுறீங்க, திமுகவுடைய தலைவர் அண்ணா அவர்களை பத்தி சொன்னீங்க. அது வந்து அண்ணாவுடைய வளர்ப்பு மகன் டாக்டர் பரிமளம், என்னுடைய நினைவு சரியா இருந்தா அவருடைய பேரு டாக்டர் பரிமளம்னு பேரு. தன்னுடைய இறுதி காலத்தில் வறுமையின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டவர். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி, ஒரு கட்சியை உருவாக்கி மக்களுக்காக பாடுபட்டு காமராஜருக்கு பின்பு ஒரு கை சுத்தமான ஆட்சியை கொடுத்து 2.5 ஆண்டுகள் நம்மை விட்டு மறைந்து போன அண்ணா அவர்களுடைய வளர்ப்பு மகன் இறுதி காலத்தில் வறுமையின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று சோகங்க. மனோஜ், இப்ப விஷயத்துக்கு வர்றேன். நீங்க என்னன்னா, நீங்க ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ற ஒரு செய்தி சேனலா இருந்தா கூட அதுக்காக இப்படி உண்மைக்கு மாறாக கொஞ்சம் கூட உண்மை இல்லாத விஷத்தை கக்குறீங்க. அதுக்கு அதிமுகவுல இருந்து ஒரு செய்தி தொடர்பாளர் கூட்டிகிட்டு வந்து அவங்க போற போக்குல விஷத்தை கக்குறாங்க. அவர் எந்த அளவுக்கு தியாகங்களை பண்ணிருக்காரு, இந்த தமிழகத்திற்காக எவ்வளவு தியாகங்களை பண்ணிருக்காரு, இந்தியாவிற்காக எவ்வளவு தியாகங்களை பண்ணிருக்காரு, திமுகவுக்காக எவ்வளவு தியாகத்தை பண்ணிருக்காரு. ஆனா அது எல்லாத்தையும் இப்படி மறைச்சிட்டு இப்படி நீங்க முழு இல்ல சார், நீங்க உதயநிதி அனுதாபியாக கூட இருக்கலாம், அதுக்குன்னு போற போக்குல எங்களெல்லாம் நீங்க வந்து விஷம் கக்குறேன்னு சொல்றீங்க. நான் என்ன சார் சொன்னேன்? RS பாரதி சொல்லி இருக்கிறாரு, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு மக்கள் தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்களே, உங்க 4 பேரை கூப்பிட்டு பேச வச்சு என்ன மக்கள் நினைக்கிறாங்களோ அதை நீங்க கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்ல வைக்கிறேன். அது தப்பா போச்சா உங்களுக்கு? என் தம்பி உதயநிதியின் சாதனை 1 அல்ல 2 அல்ல தம்பி. நான் சொல்றேன், கொஞ்சம் அமைதியா கேளுங்க. கருவாக உருவாவதற்கு முன்பே ஒளிவாரி மாநிலத்திற்காக போராடியவர் என் அன்பு தம்பி உதயநிதி. கருவில் இருந்த போதே ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர் என் அன்பு தம்பி உதயநிதி. தாய் வயிற்றில் இருந்த போதே எமர்ஜென்சியை எதிர்த்து போராடியவர் என் அன்பு தம்பி. 1 வருட குழந்தையாக இருந்த போதே மாநில உரிமைக்காக மல்லு கட்டியவர் என் அன்பு தம்பி உதயநிதி. 2 வருட சிசுவாக இருந்த போதே மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று போராடியவர் என் அன்பு தம்பி. 3 வருட குழந்தையாக இருந்த போதே பாசிச மதவாத பாசகவை எதிர்த்து போராடியவர் என் அன்பு தம்பி. அவருக்கு வேற என்ன தகுதி வேணுங்க? என்ன நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்க? எனக்கு அது ரொம்ப வேதனையா இருக்குது. நாகராஜ சோழன், எனக்கு ஒரு டவுட், நான் செவ்வாய் கிரகத்துல இது இருந்தனா இல்ல நீங்க எதுவும் செவ்வாய் கிரகத்துல இருந்துட்டு வந்தீங்களான்னு தெரியல, மலைச்சு போய் பாக்குறேன் சார். சொல்லுங்க. இதான் ஒரு சாமியை சொல்றேன். அவர் வந்து நாகராஜ சோழன், சன் ஆஃப் ராஜராஜ சோழன், கிரேட் சன் ஆஃப் ராஜேந்திர சோழன். கருணாநிதியோட பேருங்கிற ஒற்றை அந்த தகுதியை தவிர நான் முக்கியமான இன்னொரு விஷயத்தை மறந்து போயிட்டேங்க. ஆங்கிலத்துல ஒரு சொல்லக்கூடிய ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, மிகச்சிறந்த அடிமைகள் நமக்கு கிடைத்து விட்டால் கப்பல் நிச்சயம் அமெரிக்காவை தொட்டு விடும் அப்படின்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல கரியை அள்ளி கொட்டி அந்த அடிமைகள் தான் அந்த வேலையை செய்வாங்க. அதனால மிகச்சிறந்த அடிமைகள் நமக்கு கிடைத்து விட்டால் கப்பல் நிச்சயம் அமெரிக்காவை தொட்டுவிடும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு அடிமை கூட்டம், கொத்தடிமை கூட்டம். எந்த நோக்கத்திற்காக பேரறிஞர் அண்ணா அந்த கட்சியை உருவாக்கினார், அவற்றிலிருந்து கபலீகரம் பண்ணி தன்னுடைய குடும்ப சொத்தாக்கி, இதுக்கு என்ன திமுக என்பது சங்கர மடமான்னு கூச்ச நாச்சம் இல்லாத கேட்டவர் கருணாநிதி. சங்கர மடத்தில் வந்து யாரும் அவங்க வாரிசுகளை நியமிப்பதில்லை, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துல இருந்து ஒருவரை தேர்ந்தெடுப்பாங்க. அதை அப்படியே மாத்தி கேட்டு வந்து ஸ்டாலினை மிக திட்டமிட்டு எங்கேனா அது கொஞ்சம் கூச்சநாச்சப்பட்டார் கருணாநிதி. நேரடியா தன் மகனை கொண்டு வந்து விட்டோம்னா அதுக்கு இதுவரைன்னு சொல்லி அவர் ஏதாவது மிஸ்ஸா எடுத்து போராடினாரு, அது பண்ணாரு, இது பண்ணாரு, அந்த போராட்டம் பண்ணாருன்னு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து தள்ளாத வயதுல பயம், எங்க பையன்கிட்ட இப்ப ஒரு இடத்துல சண்டை நடக்குது அந்த மாதிரி நடந்து போயிடக்கூடாது அப்படிதானே சொன்னார் கருணாநிதி அவர்கள். என்னுடைய பையன் மூக்க அழகிரி வந்தான், என்னை நெஞ்சிலே ஓங்கி குத்தினான், இப்ப இருக்கிற முதலமைச்சரை பார்த்து எனக்கு முன்னாடி செத்து போயிருவான்லாம் சொன்னான்னு குடும்ப சண்டை நடந்தது. அந்த மாதிரிங்க கருணாநிதியோடைய குடும்ப வாரிசு, கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர் அப்படிங்கிற ஒரு தகுதியை தாண்டி வேற என்ன தம்பிக்கு தகுதி வேணும்? இன்னொரு விஷயம், நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடிதான் இன்னைக்கு சனிக்கிழமைன்னு விசேஷமா கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்க. மனதார கடவுள்கிட்ட நான் என்ன வேண்டும்னா, கடவுளே எனக்கு மறுபிறப்பு என்று ஒன்று இருந்தால்
கருணாநிதியின் குடும்பத்தில் நான் வாரிசாக பிறக்க அது வேண்டும். உங்களுடைய தனிப்பட்ட ஆசையாக கூட இருக்கலாம் சார். அதுக்கு யாரு எந்த தடையும் போட முடியாது. ஆனா அதுக்குள்ள வரல. ஆனா இங்க என்னன்னா மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம் இல்ல திரு கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்திலிருந்து வந்தவருங்கிற காரணத்துக்காகவே அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அவர் ஏற்றுக்கொள்ள கூடாதான்னு அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் கேட்கிறாங்களே. என்ன தகுதி இருக்குது? அப்படியே மாற்று முகாமுக்கு வாங்க. எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு சாதாரண மனிதர், விவசாயி, வெள்ளமண்டியில வேலை செஞ்சவர், படிப்படியா அந்த கட்சியில கிளை செயலாளராக தன்னுடைய உழைப்பால் வந்து அதுக்கு அடுத்தடுத்த இதுல வந்து 1989 வாரிசு கருணாநிதியுடைய மன்னனுடைய மகன் என்ற அடிப்படையில் உதயசூரியன்கிற சின்னத்தை வச்சு ஒரு பக்கம் ஸ்டாலின் சட்டமன்றத்துக்கு போறாரு. வெறும் சேவல் சின்னத்தை வச்சுக்கிட்டு அம்மாங்கிற முகத்தை காமிச்சுக்கிட்டு சுயேட்சையா இருந்து வெற்றி பெற்ற எடப்பாடி பழனிசாமி அதே சட்டமன்றத்துக்கு வர்றாரு. அவருடைய படிநிலை எடுத்து பாருங்க. இல்ல கருணாநிதி குடும்பத்தை தவிர வேற யாரை வேணாலும் அந்த வாரிசு தவிர எடுத்து பாருங்க. அரசியலில் படிப்படியாக மேல வந்து இன்னைக்கு ஒரு உச்சநிலையை தொட்டு முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், நாளை நாடாள போகும் முதல்வர் அப்படிங்கிற ஒரு இடத்தை தொடர்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. என்ன சார், இட் இஸ் ஒன்லி ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் சன் ஆஃப் மு.க. ஸ்டாலின், கிராண்ட் சன் ஆஃப் கருணாநிதிங்கிற தகுதியை தாண்டி நான் பெரிய மொழி வித்தகரா, இல்ல பெரிய அறிஞரா, இல்ல தமிழ் புலவரா, இல்ல ஏதாவது வந்து பெரிய கவிஞரா, என்ன தகுதி சார் இருக்குது? ஆனா 2019 திமுகனுடைய எம்பிக்கள் ஜெயிச்சதுக்கு மிக முக்கியமான காரணமே உதயநிதி தான். அதனாலதான் நாங்க வந்து அதுக்கு ஒரு பரிசாக இளைஞர் அணி தலைவர் பதவியை கொடுக்கறோம்னு கொடுத்தாங்க. அதற்கு பிறகு நல்லா ஒர்க் பண்றாருன்னு சொல்லி தான் நாங்க எம்எல்ஏ சீட் கொடுக்கறோம்னாங்க. அதற்கும் பிறகு அவர் வந்து சேப்பாக்கத்துல நிறைய வேலை செஞ்சிருக்கிறாருன்னு தான் அமைச்சர் கொடுத்தோங்கிறாங்க. அதெல்லாம் அவங்க சொல்றாங்களே. நான் இன்றளவு சேலத்துல ஒரு கிராமப்புறத்துலதான் வசிட்டு இருக்கிறேன். நேற்றுக்கு ஒரு திமுக கூட்டம் நடந்தது. யார்த்தாலும் எனக்கு 48 வயசாகி போச்சுங்க. கிட்டத்தட்ட நான் பார்த்து ஒரு 35 வருஷம் 40 வருஷமா இங்க இருக்கிற ஒரு திமுக உறவினர் இன்னமும் கொடி கட்டிட்டு இருக்கிறான். அந்த கூட்டம் நடந்ததுன்னா போய் கொடி கட்டுவாரு. கூட்டத்துல உட்காந்து விசில் அடிப்பாரு. கூட்டம் முடிஞ்சோடனே அந்த கொடியை அவுத்து அதை மடிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போவாரு. அவன் உழைக்கலையா? என்ன உழைப்பு உழைச்சாரு இவரு? வான் வித் சில்வர் ஸ்பூன், சில்வர் ஸ்பூன்ல டைமண்ட் ஸ்பூன். வாரிசு அரசியல் அவருக்கு கஷ்டம். கருணாநிதியாவது ஒத்துக்கிறேன் சார், போய் மாடர்ன் தியேட்டர்ஸ்ல உட்காந்து கதை எழுதி அதுல வந்து காசை வாங்கிட்டு இதை பொழப்பு ஓட்டினாரு. இவர் என்ன கஷ்டப்பட்டார்? மக்களுடைய கஷ்டம் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி சொல்றது எனக்கு வெக்கப்படல சார். வெள்ளமண்டியில வேலை செஞ்சவர் சார். மக்களுடைய கஷ்டம் தெரியும். அதனாலதான் எதுலயும் வந்து இந்த பினாரசியல் பண்றதுல நீட்டை வச்சுட்டு பினாரசியல் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கிறப்ப இது நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அதுக்கு மாற்றா கொண்டு வரங்க 7.5% உள்ஒதுக்கீடு கொண்டு வரேன் அப்படின்னு பிராக்டிகாலிட்டி தெரிஞ்சவரு. அதே மாதிரிதான் குடிமராமத்து பணி அப்படின்னு கொண்டு வந்தாருன்னா தண்ணி இல்லாம கிராமத்துக்கு இவர் மினரல் வாட்டர்ல குளிக்கிறவங்க மினரல் வாட்டர்ல குளிக்கிறவருக்கு மக்களுடைய கஷ்டம் தெரியுமா? என்ன அவருக்கு தகுதி இருக்குது? என்ன குடும்ப கட்சிங்கிறதுக்கு ஒரு எல்லை வேண்டாமா? காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆரம்பிச்சத, ஜம்மு காஷ்மீர்ல ஃபரூக் அப்துல்லா குடும்பம் ஆரம்பிச்சது, முலாயம் சிங்குக்கெல்லாம் தகப்பனார் கருணாநிதி. திட்டம் போட்டு கொண்டு வரேன். நான் உன்னோட என்னுடைய வாதத்தை நான் நிறைவு பண்றேங்க. அதாவது பாத்தீங்கன்னா என்னால ஒண்ணு திட்டவட்டமா சொல்ல முடியும். ஸ்டாலின் இருக்கிறாரு, உதயநிதி இருக்கிறாரு, இன்பநிதி இருக்கிறாரு, அதுக்கு அடுத்தது இன்பநிதியோட மகன் இருப்பாரு, அதுக்கப்புறம் இன்பநிதியின் பேரன் தான் திமுக தலைவரா வருவாரு. ஒருவேளை தப்பி தவறி அடுத்த முறை 2026 தப்பி தவறி ஆட்சி பெற்றால் இவர் உதயநிதி தான் முதலமைச்சர். நான் அப்படியே இந்த பக்கம் வரேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பின்பு யார் அதிமுகவின் பொதுச் செயலாளர்? ஒரே ஒரு பேரை உங்களால சொல்ல முடியுமா? இதுதான் வாரிசு இல்லாத அதிமுக, வாரிசு அரசியலே குலத்தொழிலாக கொண்ட ஒவ்வொருத்தருக்கும். கே நேருடைய பையனுக்கு ஒரு வாரிசு, ஐ பெரியசாமி பையன் மந்திரி. அந்த குடும்பத்திலேயே பாத்தீங்கன்னா முக முத்து வந்து திரைத்துறை வாரிசு, தென்மண்டல தளபதி அங்க ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்தார், அவரு ஒரு வாரிசு. கனிமொழி, தயாநிதி மாறன், அவங்க அப்பா மாறன், ஒட்டுமொத்த தலைவர் வழியும் குடிநில வழின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறுநில மன்னர்களா கோலேச்சு குடும்ப அதிகாரத்துல அக்கிரமம் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 2026 இவங்களுக்கு அது உரிய தண்டனை கொடுப்பாங்க. ஒன்னே ஒண்ணு, மரியாதைக்குரிய முருகையன் சார் வந்திருக்காரு. அவர்கிட்ட நான் ஒன்னே ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். எங்கே அந்த தம்பி, எங்கே அந்த உறவுக்கார பங்களா தம்பி? மணிகண்டன் சார் ரொம்ப சுருக்கமா இறுதி கருத்து சார், ரொம்ப சுருக்கமா சார். ஒரு நிமிஷம் அனுமதிங்க. முருகையன் போற போக்குல பார்த்தா நெஞ்சிலே காமராஜரையும் நெத்தியில காங்கிரஸ் கட்சியும் சுமந்துகிட்டு கடைசி வரைக்கும் வாழ்ந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவரோட புகழை குறைக்கிற மாதிரி எல்லாம் சொன்னாரு. இருக்கிற காங்கிரஸ் கட்சியிலேயாவது அது கொஞ்சம் சிந்தனை பண்ணி இருப்பண்ணுங்க. கண்ணதாசனை விஞ்சிய கவிஞன் இந்த பிரபஞ்சத்தில் இல்லை,
சிவாஜி விஞ்சிய நடிகன் இந்த உலகில் இன்னும் பிறக்கவில்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், மு.க. அழகிரி, முரசொலி மாறன், கனிமொழி, தயாநிதி மாறன், உதயநிதி இதெல்லாம் விட்டுருங்க சார். இன்னும் ஒன்னே ஒண்ணு கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. துரைமுருகன் மகன் MP, KN நேரு மகன் MP, ஐ பெரியசாமி மகன் MLA, NVN சோமு மகன் MP, முரசொலி மாறன் மகன் MP, முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகன் MLA, வீரபாண்டி ஆறுமுகத்தின் மகன் MLA, முரட்டு பக்தன் பெரியசாமியின் மகன் மந்திரி, தென்னரசுவின் மகன் மந்திரி, தென்னரசுவின் மகன் MP, ஆற்காடு வீராசாமியின் மகன் MP, அன்பில் தர்மலிங்கத்தின் மகன் மந்திரி. இதை விட இந்த இந்தியாவுல, ஆசியாவுல, உலகத்துல, பிரபஞ்சத்துல குடும்ப ஆட்சிங்கிறதுக்கு கேடுகட்ட உதாரணம் இருந்தா கடுமையான வார்த்தைகள் வேணாம் சார். ஆதங்கத்தை பதிவு பண்ணுங்க. கடுமையான வார்த்தைகள் வேணாம். கேள்வி முன் வச்சிட்டீங்க.